சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப். ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க மேனேஜரா இருந்திருக்கீங்க. அவரு எனக்கு ஓனர் நான் பார்ப்போம். எப்பயுமே வாடாரா இருந்தா கூடுவார், பேசுவார். இப்போ அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு இனிமே விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் நிறைய பேரை எம்எல்ஏவா உருவாக்குனாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் அவரை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போனாங்க. எதை காரணமாக வச்சு அவங்களாம் போனாங்க? அதான் சார், அவர் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார், ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு அடிச்சிடுவார், போகிற அடிச்சிடுவார்னு. ஆனால் அந்த அடித்து முடிச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ரூமில் வந்து கண் கலங்கி அழுவார். விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தர் அவர்களுடைய நட்பு, அதை நீங்கள் கூட அந்த மாதிரி அது 2 பேரும் எனக்கு 2 கண்கள் சார், உயிர். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா உடனே 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறோன்னா கூட போய் விட்டுட்டு வர சொல்லுவார் ராவுத் சார். கேப்டன் போகிறது முதல்ல விட்டுட்டு மேலே கொண்டுமே அவர் விட்டுட்டு வரணும். குளிச்சுட்டு வருவார், கபோர்டில் துணி இருக்கும், எல்லாம் கதர் வெட்டி கதர் சட்டை தான் இருக்கும் எல்லாமே. இது எதோ நான் போகிறதுன்னு கேட்பாரு ராவுத் சார். நான் சிரித்தேன், என்னடா சிரிக்கிறேன் அப்படின்னாரு. இவங்க 2 பேருக்கும் எந்த இடத்துல அந்த பிரிவு ஏற்பட்டது சார்? தர்மான்ற ஒரு படத்தில் ஆரம்பிச்சு சார். காலைல வருவேன், 12 மணிக்கெலாம் நான் போயிடுவேன். அதெல்லாம் பண்ண முடியாது இப்ராஹிம் தான் சொல்லல, பண்ண முடியாதுடா இப்ராஹிம், பாடுறா என்ன பண்ணுறா அப்படின்னாரு. அவர் மீன் தான் அதிகமாக சாப்பிடுவார் கேப்டன். மீன்னா அதை விரால் மீன், வேறு எந்த மீன். விரால் மீன் வந்து ஷூட்டிங் போனால் கூட அதுக்கு ஒரு பையனை போட்டு எங்கே ஷூட்டிங்னா அங்கே சர்க்கிளில் எங்கேயாவது கண்டுபிடிச்சி அந்த விரால் மீன் வாங்கிட்டு வரும். சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னா, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் மேனேஜர் அண்ட் விஜயகாந்த் அவர்களுடைய உதவியாளர் ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேற்று விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு. இவர் கூட எத்தனையோ வருடங்கள் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, 35 வருடங்களுக்கு மேலான. இந்த செய்தியை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து சன்னு மாலை போட்டிருக்கார் சார், அதனால் அவர் கூட நான் இருக்க முடியல. நேற்று ஆக்சுவலாக முந்தானத்து நைட்டு நான் திருப்பதிக்கு போயிட்டேன். காலையில் தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன், செல் ஆன் பண்ணால் அந்த மாதிரி நியூஸ்னு கேள்விப்பட்டேன். அப்போயே என் மனசு யாருக்கிட்டையும் பேச முடியல, டிஃபன் சாப்பிட முடியல, எதுவுமே. ஒரு இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். அவர் கூட பழகினது, அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது, ஜாலியாக விளையாடுறது, இதில் எப்படி ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது எனக்கு இது வரைக்கும். ஆனால் மாலை போடாதான் அவர் போய் நேரம் நான் பார்க்க முடியல, அவர் கூட நான் இருக்க முடியல. தம்பியும் மாலை போட்டிருக்கல, குடும்பத்தில் 4 பேர் மாலை போட்டிருக்கேன் சார், அதெல்லாம் போக முடியல. முதல் முறையாக இனிமேற்பட்டு அவரை நான் பார்க்க முடியாது. அதெல்லாம் கடவுள் செயல், எல்லாம் கடவுள்கிட்ட முடிஞ்சு போச்சு. முதல் முறையாக விஜயகாந்த் அவர்களை நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? கேப்டன் பிரகாரம் படம் போயிடுச்சு சார். அப்போ தான் நான் ராவுத் சார் கூப்பிட்டு என்னை ஜாயின் பண்ணார். கேப்டன் பிரகாரம் முடிஞ்ச உடனே 3 இடத்துல முடிச்சிருக்கோம் படம் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் பரதன், தாய்மொழி, சக்கரதேவன், என்ன சமைச்சான், ராஜதுரை, கருப்பு நிலா, உளவுத்துறை, இப்படின்னு எல்லா படமும் ட்ராவல் பண்ணியிருந்தேன் சார். ஒவ்வொரு படத்துலையும் எங்களுக்கு கூட பழகும் போதெல்லாம் அவர் எங்களுக்கு கேப்டன், அவர் வந்து எனக்கு ஓனர் நான் பார்ப்போம் சார். கூட நல்லா எங்கள் கூட ஒரு அண்ணனாக தான் எங்கூட இப்போ இருந்திருக்காரு. நான் அவர் தம்பியாக தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு 2 அண்ணனா, 2 அண்ணன் இப்போ இல்லை. ஒரு இளங்கோணத்தை இருந்தார், அவரும் சரி. இப்போ கேப்டன் இருந்தார் எனக்கு அண்ணனா. எப்பயுமே வாடாரா இருந்தால் கூப்பிடுவார், பேசுவார். இப்போ அந்தமாரி கூப்பிட்றதுக்கு இனிமேல் அந்தமாரி கேப்டன் பார்க்க முடியாது. அந்த இனிமேல்பட்டு அதுமாதிரி கேப்டன் ஒருத்தர் இருப்பாங்கன்றது முடியாது சார். அவர் நிறைய பேருக்கு பேரே தெரியாதவங்களுக்கு கூட யாராவது வந்து உதவி கேட்டால் டக்குன்னு அவருக்கு என்ன வேணும் பார்க்க சார். இப்போது அவர் ஷூட்டிங் அவுட்டுக்கு போய்ட்டு நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து ஊரில் வந்துட்டேன் கேப்டன் பார்க்க வந்துட்டாங்கன்னா பார்க்க முடியாது. ஊரில் வீட்டில் அங்கேருந்தால் பார்த்துருவார், இல்லைன்னா ஊரில் அவுட் இருக்கும்போது பார்க்க முடியாது. அப்போது வந்துட்டாங்கன்னா பஸ் ஃபேர் கூட இருக்கா சார், என்ன பஸ் ஃபேரோ அதெல்லாம் சொல்லுவார். அந்தமாரி ஒரு 200 கொடுத்து டிக்கெட் நாங்களே எடுத்து கொடுத்து பஸ் ஏற்ற சொல்லுவோம். சில பேரும் போய் சொல்லி நான் ஊருக்கு போனோம் காசு கொடுன்னு கேட்பாங்க, செய்ய மாட்டோம். சாப்பாடு கொடுத்து சாப்பாடு வச்சு கூட ஒரு ஆளை போட்டு ராவுத்தர் பீஸ் ஒரு ஆட்டோ ஓடும், அதில் கூட்டின்னு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் டிக்கெட் எடுத்து ஏற்றிட்டு வரணும். கண்ணன் ஒரு பையன் இருப்பான், மண்டலத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. அவருக்கு அந்த வேலை தான். மண்ட வேலைன்னா இங்கே வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணோம், என்னென்ன செய்யணும் அதை பண்ணுவார். அதே போல் ஹாஸ்பிட்டலில் செஞ்சார் சார். ஹாஸ்பிட்டல் நடத்தினார். அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னுன்னா ஒரு 4-5 பேர் ஹார்ட் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணோம். அதில் வந்து சக்ஸஸ் எதுவும் ஆகலை. அப்போ என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டாங்க,
அப்போ கேப்டன் கேட்டேன், கேப்டன் ஆனால் இந்தமாரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்காங்கண்ணே, ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ என்ன சொன்னார்னா, இந்தமாரி இல்லை ராஜேந்திரா, நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, இனிமேட்டு அது பண்ண வேண்டாம், அது காசை ஏதோ கொடுத்துலாம், நம்ம ஹார்ட் மேட்டரே வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன்னா பண்ணி எல்லாருமே ஓகே இருந்தாங்கன்னா பண்ணலாம், எதுவுமே ஓகே ஆகலை. ஏன்னா அவங்க பண்ணுறது என்னென்னா எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் கேப்டன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வராங்க. ம். எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு எல்லாம் நம்ம இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு முடியாத அளவுக்கும் போது அவங்க வராங்க. அப்போ நம்ம கேப்டன் செய்கிறது செஞ்சு அது ஓகே ஆக மாட்டேங்குது. அதனால் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் கேப்டனுக்கு, நம்ம செஞ்சு எதுவும் ஓகே ஆக மாட்டேங்குது. அதனால் இம்மிட்டு வேணாம், அவங்களுக்கு தேவையான பணம் எது ஹெல்ப் பண்ணால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணியிருந்தார். ராமதாசன் வந்து ரசிக மன்றத்தில் இருந்தார். அவர் பூக்கடை நடராஜன் ஒருத்தர் இருந்தார், தலைவராக மட்டன் தலைவராக இருந்தார். அவரும் இருந்தார். ராமதாசனும் இருந்தார். அவர் கூட இருந்த ஒரு 5 நண்பர்கள், அவர் கூட படித்து அவர் கூட வளர்ந்தவங்கள். சுந்தரராஜன் ஒருத்தர், மதுரை சுந்தரராஜன் எம்எல்ஏ வந்தார். ம். அப்புறம் எம்எல்ஏ கேப்டன் கட்சியிலேருந்து வந்து கேப்டன் கொடுத்து எம்எல்ஏ ஆனார். அப்புறம் போயிட்டார், கட்சி விட்டு வேறு கட்சி மாட்டார். அதே போல் திருப்பூர் திருப்பதி இன்னொருத்தர் இருந்தார், சுந்தரராஜன், திருப்பதி, போஸு, இப்ராஹிம் அண்ணன், ரவி, இவங்கெல்லாம் எப்பவுமே அவர் கூட கேப்டன் கூடவே இருப்பாங்க. ஷூட்டிங் இருந்தாலும் சரி, எங்கள் ரூமில் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எங்கே போனால் ஒரு பாதுகாப்போடு அவரை அப்படி பார்த்துருந்தேன் சார். விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் நிறைய பேர் எம்எல்ஏவாக உருவாக்குனார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் அவரை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போனாங்க. எதை காரணமாக வச்சு அவங்களாம் போனாங்க? அதான் சார், அது கட்சியின் மேலே செஞ்சு அவங்க பண்ணிட்டாங்க. கேப்டனை பண்ணால் இப்படி தான் பண்ணி ஆகணும். அவர் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசுவார், ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு அடிச்சிடுவார். ஃபஸ்ட்டு அடி தான், கோவத்தில் அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் வருத்தப்படுவார், ஏன்டா ராஜேந்திரா அடிச்சிட்டோம், சரி தப்புன்ட்டாடான்னுவார். சிலத்தில் அழுதுவார், பார்க்குறது தான் அப்படி தெரியும் கோவக்காரர் அடிச்சிடுவார்னு. ஆனால் அந்த அடித்து முடிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ரூமில் வந்து கண் கலங்கி அழுவார். என்ன கேப்டன் இப்படி பண்ணி அடிச்சிட்டாடா அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு குணம் எல்லாம் சொல்லுவாங்க, கோவக்காரர் சொல்லுவாங்க. நியாயமான கோவம் தான், அவருக்கு கோவப்படுறது நியாயமானது. ஒன்று தப்பு பண்ணிட்டு அடிச்சிடுவார். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த இதே கிடையாது, நல்லா கூப்பிட்டு வச்சு குறைச்சி நல்லா பேசுவார். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பிட்டியா, அடி வாங்குறதுக்கு முன்னாடி கூட சாப்பிட்டு கேட்டு தான் அடிப்பார். அந்த மாதிரி தூங்கும் போது எழுப்பக்கூடாது. அது யாராக இருந்தாலும் தூங்கிட்டாருன்னா விட்டுறா, எழுப்பாதுன்னு சொல்லுவார். எழுப்பிட்டா அடி கண்டிப்பாக இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, நீ ஏன் எழுப்புன அப்படின்னு கேட்பார். விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தர் அவர்களுடைய நட்பு, அதை நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி அது 2 பேரும் எனக்கு 2 கண்கள் சார். கேப்டன் ஒரு கண்ணுன்னா ராவுத் சார் ஒரு கண்ணு சார். எனக்கு வேலை கற்றுக் கொடுத்து ராவுத் சார்னா, நான் வேலை கற்றுக்கிறது கேப்டன்கிட்ட. கேப்டன் வந்து ஸ்பாட்டில் என்னென்ன பண்ணுறேன், என்ன செய்கிறாருன்றது நாங்களாம் வந்து கேப்டன் தானே ஜாலியாக இருப்போம் சார். ரொம்ப ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுவோம். திட்டுவார், அடிப்பார், இதில் இதே கிடையாது சார். சும்மா வந்து வெளியில் அடிப்பார், பண்ணுறாரு, மூஞ்சி காட்டுறாரு. தப்பு பண்ணால்தான், இப்போ ஒன்று சொன்னி செய்யலைன்னா அடுத்து கண்டிப்பாக அடி இருக்கும். அது மாற்றமே கிடையாது. ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இப்படி பண்ண, அதுக்கு நம்மளுக்கு பாடம். ஒரு வாத்தியார் அடிக்கிறாருன்னா நம்ம கோச்சிக்க முடியுமா? அந்த மாதிரி அவர் சொல்கிறாருன்னா ஓகே. அதே மாதிரி ராவுத் சாரும் ஒரு இது மாதிரி, ஒரு டைரக்டர் ஒரு தப்பு பண்ணார்னா அது கண்டிப்பாக அந்த டைரக்டருக்கு திட்டு கிடைக்கும், விட மாட்டார். கேப்டன் வந்து இப்படி வச்சுருந்தார் ராவுத் சார். கேப்டன் வந்து உயிர். அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா உடனே 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறோன்னா கூட போய் விட்டுட்டு வர சொல்லுவார் ராவுத் சார். கேப்டன் போகிறாரு, முதல்ல அவர் விட்டுட்டு மேலே கொண்டு போய் அவர் விட்டுட்டு வரணும். இல்லைன்னா பரதன் ஒரு படம் சார், வாகனி ஸ்டூடியோ பக்கத்தில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வெங்கடேசன் டிரைவர், கேப்டனுக்கு வெங்கடேசன் டிரைவர் இருந்தார். ஷூட்டிங் முடிச்சிச்சு, நான் எல்லோரும் போயிட்டாங்க. நான் இன்னும் உட்காந்துட்ருக்கேன். கேப்டன் ரூமில் இருக்கிறதே எனக்கு தெரியாது, மேக்கப் ரூம்லேருந்து இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் போயிட்டாங்க, நான் காருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். கழுத்து வந்து வெளியே வராரு. என்ன கேப்டன் இப்போ தான் வரீங்க, என்னடா காரு இல்லையா அப்படின்னாரு. என்ன காரு டிரைவராக யாருமே இல்லையாண்ணா? பார்த்தா கண்டாசக்கார் அப்போ அவர்கிட்ட வச்சுருந்தார். கண்டாசக்கார் தான் டிரைவர், வெங்கடேசன் ஓட்டியிருந்தார். அது கொண்டு காம்பவுண்டு சோறு ஓரமாக போட்டு இருந்தது. நைட்டு எனக்கு அந்த கார் அங்கே இருந்தது. ஆனால் சாரா ஸ்டுடியோ ஃபுல்லாக வந்து வாகன ஸ்டுடியோ ஃபுல்லாக வந்து வெறும் முழுச்செடி, பாம்புங்க நிறைய சொல்லுவாங்க. போய் எட்டி பார்க்குறேன், கார் இருக்குது. அதுக்கப்புறம் போய் பார்த்தா மேக்கப் பண்ணி சாவி இருந்தது, எடுத்து வந்தேன். அப்போ தான் நான் கேப்டன் கார் ஓட்டணுமே தெரியும், நான் ஓட்டணும்னு தெரியும். கார் எடுத்து வந்து உட்கார வச்சு கூட்டு போய் வீட்டில் விட்டு கார் விட்டு லாக் பண்ணுறதுக்குள்ள எனக்கு வேறு காரு வந்துட்டு போயிடுச்சு. ஆளுன்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் போயிட்டான். அங்கேருந்து நடந்து ஏவி வந்து
ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். அது தெரிஞ்சு போய் ராவுத்தர் சார் அந்த டிரைவரை கூப்பிட்டு செம திட்டினார். அவன் ஒருத்தனால 100 குடும்பம் போய்க்குதுடா, அவன் இல்லைன்னா என்ன ஆகும், ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு, எப்படி நீ விட்டு போகலாம், இருந்தாலும் நீ டிரைவர் மேனேஜர் சொல்லிட்டு போனியா, அப்படிலாம் ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் அப்படி 2 பேரும் பேசிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசிக்குவாங்க. ஆனால் உயிர் அப்படி ஒரு உயிர். ராவுத்தர் சார் போனது ஒன்று, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க குரூப்பில் ஒருத்தரும் போனது ஒன்று, எல்லாமே அவருக்கு இதெல்லாம் ஒரு கர்ணன் படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு சாப்பிட்டுன்ற மாதிரி தான் அவர் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் இப்படி பார்த்துக்கிட்டாங்க ராவுத்தர் அவர்கள். இவங்க 2 பேருக்கும் எந்த இடத்துல அந்த பிரிவு ஏற்பட்டது சார்? தர்மான்ற ஒரு படத்தில் ஆரம்பிச்சு சார். தர்மா படத்தில் ஆரம்பிச்சது. சிம்மாசனத்தில் சுத்தமாக அந்த படம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் புரோனஸ் அன்னை பார்ட் 2ன்ற ஒரு படம் செல்லுமணி சார் டைரக்டரு. அந்த படத்தில் தான் அவர் கேப்டன் வச்சு பண்ணலான்னு எல்லாம் பேசி கன்ஃபார்ம் பண்ணி அவருடைய கேப்டன் பார்க்குறதுக்கு அப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஊராக கட்சி வேலையாக சுத்த போகும்போது அப்போது கேப்டன் பார்க்கணும் அப்படின்னும்போது கேப்டன் எங்கே இருக்காருன்னா கேப்டனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் ஒரு படம், அவருடைய படம் சொந்த படம் போயிட்டுருக்கு. இதில் ஹோட்டல் லீகல் கிளப்பில் போயிட்டு ஷூட்டிங்கு. நான் ஒரு வேளை அங்கே போகும்போது பார்த்துட்டேன். போய் இப்ரானுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி கேப்டன் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்போ ராவுத் சாரும் அங்கே வந்துட்டார். வந்துட்டு போனோடனே 2 பேரும் ஒன்றா ஜாலியாக தான் பழைய மாதிரியே சேர் போட்டு உட்காந்து நல்லா தான் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி படம் பண்ணுறேன்டா, வாடா போன தான் பேசுவோம் 2 பேருமே. வெளியில் பார்க்குறதுக்கு கேப்டன் ராவுத்தர் தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வாடா போன தான் எப்பயுமே பேசிக்குவாங்க. படம் பூஜை போனடா, இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணணுன்னாரு. இல்லைடா, இது என் படம் முடியணும், அடுத்து இந்த பஞ்சாயத்து கட்சியில் பஞ்சாயத்துக்கு அது படத்துக்கு பெரிய இதாகுதுடா, நானே 12 வயது நடிக்கிறேன், அதுக்கு மேலே நடிக்கிறது கிடையாது, காலைல வருவேன் 12 மணிக்கெலாம் நான் போயிடுவேன், அதெல்லாம் பண்ண முடியாது இப்ராஹிம் தான் சொல்லப்படல, பண்ண முடியாதுடா இப்ராஹிம்னாரு. பாடுறா என்ன பண்ணுறா அப்படின்னாரு. இல்லை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் ராவுத் சார். நானும் போயிட்டேன். அதே நடிகர் சங்கத்தில் படம் பூஜை போடும்போது நல்ல மழை, 2005 ஏதோ சம்திங். அப்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கேப்டன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இங்கே தான் இருக்கார் ராஜேந்திரான்னாரு. நான் போனேன், பார்த்தேன். கேப்டன் பார்க்க போகல, வெளியே இருந்து கேப்டன் இருக்கார் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ராஹிம் ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்த நடிகர் சங்கத்தில் தான் இருக்கார் கேப்டன், வாங்கினான்னு வந்துட்டார். சரி படம் போய் நடிக்கலை, படம் பூஜைக்கு அது வாடா பண்ணார். சரி டைம் இருந்தால் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சொன்னார் டைம் இருந்தால் வந்துடுவேன்னு. நாங்களாம் எதிர்பார்க்கல. பூஜை நடந்துகிட்ருக்கு, வந்துட்டார். வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hour இருந்து அந்த படம் பூஜைக்கு என்னென்ன பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போனார். டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. ஆனால் அவருக்கு டைம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச பாதி நாள் தான். இப்போ காலைல 6-7 மணிக்கு வந்தாருன்னா 12 வரைக்கும் தான் அவர் படமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கட்சி வேலையாக போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் அவுடூர், குழு மணாலி, ஊட்டி, டெல்லி அப்படி நம்ம ஷூட்டிங்கு. வந்தாருன்னா வரதுக்கு அவருக்கு 1.5 நாள் ஆகிடும். மறுபடியும் வரதுக்கு 1.5 நாள் ஆகும். ஷூட்டிங் ஒரு டைம் வேஸ்ட்னு சொல்லி அப்புறம் பண்ணல. நடிகர் பிரசாந்த் தான் பண்ணார் படம் ஃபுல்லாக. இப்போது விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோவா எக்ஸ்பிரஷனாக, அதாவது கோவப்பட்டு பார்த்துருப்போம், அழுது நிறைய இடங்களில் பார்த்ததில்ல. ஆனால் அவர் தேம்பி எழுதுறது அப்படின்னா ராவுத்தர் அவர்களோட மறைவுக்கு வந்திருந்தப்போ. ஆமாம் சார், நான் அப்போது கேரளாவில் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் அவர் உடம்பு சரின்னு தெரியும், இருந்தாலும் நம்ம ஷூட்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லையா, அதனால் நான் அவுட் ஷூட்டிங் கேரளாவில் இருந்தேன். கேரளாவில் இருக்கும்போது கேப்டன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்புறம் டிவியில் நியூஸில் போட்டாங்க. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது, என்னப்பா இப்ராஹிம் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்புனேன், காலையில் வந்துட்டேன். ஷூட்டிங்கு நான் வேறு மேனேஜர் வச்சுட்டு வரலாம் தான் சொன்னேன். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார், ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிடுறேன், வேண்டாம் நீங்களே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு நான் காலைல வந்தேன். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா கோமா ஸ்டேஜில் வந்தார். கண்ணில் பார்க்குறாரு இப்ராஹிம், அப்படியே கண்ணை தந்து பார்த்தாரு, அந்த தண்ணி மட்டும் வெளியில் வருது. கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதம் போனேன், நெத்தியில் வச்சுட்டு. அப்போ தான் விஜயகாந்த் சார் தம்பிலாம் வந்தாங்களா, விஜயகாந்த் சார் தம்பி, அவங்க அண்ணன் பையன், சாரோட அண்ணன் கேப்டனோட அண்ணன் பையன்லாம் வந்தாங்க. அப்புறம் அவங்கள கூட்டு போயிட்டு இப்ராஹிம் பார்த்துட்டு பேச்செலாம் இல்லை, பார்க்குறாரு ஆனால் பேச முடியல. கோமா ஸ்டேஜில் அதை கண் கலங்கு, பார்த்தா கண்ணுக்கு தண்ணி வருது. அழுவாதீங்கன்னா ஒன்றும் ஆகாது, கடவுள் எப்படியும் நீங்கள் நடப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 3 நாள் கூட இல்லை இருந்துட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு. காலைல போனேன் இப்ராஹிம், அப்புறம் எல்லாம் இதை எடுத்துகிட்டு
இதுக்கு போனோன்னே கேப்டன் வந்துட்டார் ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸ் வந்தோன்னே அழுது என்ன பண்ணுறது, பின்னாடி ஒரு 5-6 முறை கேப்டன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அந்த டைமில் கேப்டன் வந்து வரல. அதே பெரிய அவருக்கு ராவத் சாருக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதே போல் கேப்டன் வரணும் கேப்டன் வரணும் அப்படியே சொல்லுவார். போகாதங்கிட்டலாம் சொல்லுவார். வாசு மெக்கானிக் இருப்பான், அவனோட சொல்லுவார், கொஞ்சம் கேப்டன் வர சொல்கிறா, கொஞ்சம் பேசணுன்னுவார். யாராரு கூட சொல்லுவார். எங்கிட்ட நானும் போய் 3 முறை கட்சி ஆஃபீஸுக்கு போனேன், கேப்டன் பார்த்துட்டு வந்தேன். கேப்டன் என்ன சொன்னார், என்ன கோவத்தில் வரதே என்ன மட்டும் பாடுற வந்துருப்பாரு, அதை பற்றிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியல, அவ்வளோ உள்ளோ நடந்த மேட்டர்கள் நமக்கு தெரியாது. அதுக்கு காரணம் யார் யார் இருப்பாங்க? இருக்காங்க சார், அது சொல்ல முடியாது. ஓகே, இருக்காங்க, அதெல்லாம் வெளியே பேச முடியாது. புரியுது. இந்த காரணத்திலே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மனசில், அவர் குழந்த மாதிரி சார். அவர் குளிச்சுட்டு வருவார், கபோர்டில் துணி இருக்கும், எல்லாம் கதர் வெட்டி கதர் சட்டை தான் இருக்கும் எல்லாமே. இது எதோ நான் போகிறதுன்னு கேட்பார் ராவத் சாரை. நான் சிரித்தேன், என்னடா சிரிக்கிற அப்படின்னாரு. அண்ணா எல்லாமே ஒயிட்டு தான், எல்லாமே கதர் வச்சு கதர் சட்டை, அது எது போடணும்னு கேட்குறீங்க, நீ எதாவது போடலாம்ண்ணா, பாடுறா அவனுக்கு எவ்வளோ இதுதான் கேட்குறான் பாடுறான்னு இப்ரான் சொன்னார். இதெல்லாம் சிரிக்கிற காமெடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 பேருமே அந்த பேசுகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அவர் உள்ள ஃபுல்லாக கேப்டன் தான் ராவத் சாருக்கு. ஒரு ஷூட்டிங்கில் அடிபட்டுச்சுன்னா கூட உயிர் விட்டுருவார். மாஸ்டர் கொடுத்துட்டுவார், டயட்டை கொடுத்துட்டுவார். இப்படியே அதுமாரிலாம் சாப்பிட்டு வைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அவன் ஒரு நாள் எத்தனை குடும்பம் போய்க்க தெரியுமா தமிழ்நாட்டில், இதெல்லாம் பண்ணாதீங்க இல்லை செம்ம திட்டுவார். ராவத்தரும் கோவக்காரர் தான், பார்க்குறதுக்கு அவரும் அப்படி குழந்த மாதிரி தான். ஆனால் வந்து அந்த தப்பு வந்துச்சுன்னா விட மாட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் மேனேஜராக இருந்திருக்கீங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் வந்துட்டு எப்போல்லாம் கிளம்பி போவார் காலையிலேயே, அந்த டைமிங் எல்லாம் அவர் எப்படி கீப் அப் பண்ணுவார்? சார் எங்களுக்கு முன்னாடியே அவர் தான் சார் இருப்பார். உங்களுக்கு முன்னாடியே வா 7 மணிக்கு கேப்டன் வந்துன்னு சொன்னார்னா 6 மணிக்கே மேக்கப்போட உட்காந்துருப்பார் சார். தர்மான ஒரு படம் சாங் சார் ஊட்டியில். நாங்களாம் வந்து மஞ்சளம்மா பொண்ணு பிரீத்தா தான் ஹீரோயினி அந்த படத்தில். நாங்களாம் கிளம்பி ரெடியாக போயிட்டுருக்கோம். அந்த மலை மேலே அவர் மட்டும் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காரு. இங்கேருந்து காரில் போகும்போது அந்த மிஸ்டில் சின்ன உருவமாக தெரிஞ்சுது. போக போக பார்த்தீங்கன்னா அப்போ அவர் உட்காந்துருக்காரு. ஐயோ கேப்டன் விட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்து ஓடனா அது மட்டும் உட்காந்துட்டு ஏதாவது கழுத்துக்கு போட்டுக்குன்னு ஏதாவது விளையாடின்னு உட்காந்துட்டு இருப்பார். வாங்க சார் இப்போ தான் உங்களுக்கு ஒரு டைம் ஆச்சான்னு கேட்பார். இல்லைண்ணே ஊட்டியில் கொஞ்சம் லேட் ஆகல சார், ஒரு இடத்துல சுடு தண்ணி வரும், ஒரு இடத்துல சுடு தண்ணி வராது, குளிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அது கொஞ்சம் ஒரு 7 மணினா ஒரு 8-8:30 மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி ரெடி பண்ணுருவோம். ஆனால் அவர் 7 மணிக்கு உட்காந்துருவார். 5 மணி சொன்னால் 6 மணி அங்கே கரெக்டாக இருப்பார். மேக்கப் போட்டு எத்தனை மணி கேட்பார், எத்தனை மணி மேக்கப் போட்டுக்கணும். ஆனால் மேக்கப் போட்டு கரெக்டாக ஒரு 7 மணி வரும்னா 7 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பார். அந்த டைமிங்லாம் வந்து நைட்டு 2 மணிக்கு முடியும் சார். ஆனால் காலைல வந்து அங்கே இருப்பார். டெய்லி டே நைட்டு ஷூட்டிங் போனாலும் 2 மணிக்கு அவர் விடுவோம், 2:30 மணிக்கு என் கூட இருப்பார், 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். படுத்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 5 மணியில் மேக்கப் போட்டு 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். 7-7:10 ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு. அந்த மாதிரி எந்த இதுவும் நின்றுட்டு வர முடியாது சார் கேப்டன் மாதிரி. விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு வருடத்துக்கு 17 படம் 15 படம்லாம் பண்ணார் ஒரு வருஷத்துக்குள்ளே. தூக்க முடியாது சார். எங்கள் அப்படியே 1 பை ஒரு ராவத் மிஸ்லேயே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அவ்வளோ ஃப்ரீயாக விட மாட்டாங்க கேப்டனை. ஏதாவது ஒரு ஃபைட் எடுக்க சொல்லுவார் ராவ் சார். கேப்டன்சி எதனா ஃபைட்டு போட்டு ஃபைட்டு ஏதாவது படத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றார். ஒரு நாள் கூட ஃப்ரீயாக கேப்டன் விட மாட்டார். வெளிப்படம் போனோன்னா வெளிப்படம் பண்ணிட்டு போது அதுக்குள்ளே இங்கே ஒரு சின்ன படம் ஏதாவது ஒரு சின்ன டைரக்டர் போட்டு சின்ன ஒரு படம் பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் கேப்டன் வந்துட்டாருன்னா கேப்டன் படம். எங்களுக்கும் இங்கே டைம் கிடைக்காது, அவருக்கும் பிஸியாக ஒர்க் பண்ணணும். அவருக்கும் பிஸியாக ஒர்க் பண்ண தான் ஆசை கேப்டனுக்கும். இந்த லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போனோம், ஊர் சுற்றணும், இப்போ ஃபாரின் போகணும், அங்கே போகணும், இங்கே போகலாம், அந்த ஆசையே கிடையாது அவருக்கு. நம்ம கூட தான் இருக்கணும், நம்ம கூட விளையாடணும், நம்ம கூட சாப்பிடணும், நம்ம கூட இருக்கணும். அது லோக்கலில் ஷூட்டிங் நடந்தாக்கா கேப்டன் வீட்டில் சாப்பிட வந்துடும். 25 பேர் மினிமம் எல்லா வீட்டுக்கும். அவர் மீன் தான் அதிகமாக சாப்பிடுவார் கேப்டன். மீன்னா அந்த விரால் மீன், வேறு எந்த மீன். விரால் மீன் வந்து இப்போ ஷூட்டிங் போனால் கூட அதுக்கு ஒரு பையனை போட்டு எங்கே ஷூட்டிங்னா அங்கே சர்க்கிளில் எங்கேயாவது கண்டுபிடிச்சி அந்த விரால் மீன் வாங்கிட்டு வரணும். அது 1 கிலோ 2 கிலோ வாங்க மாட்டோம், 10 கிலோ 5 கிலோ 7 கிலோ எவ்வளோ கிடைக்குதோ அதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது கேப்டன் மட்டும் கிடையாது, கேப்டன் கொடுக்க சாப்பிட்றோம் அத்தனை பேருக்கு அந்த மீன் வைக்கணும். அவருக்கு காலையில் மீன் குழம்பு கொடுக்கலாம், மத்தியானமும் நைட்டு மீன் குழம்பு தான். அமாவாசை ஒரு நாள் மட்டும் தான் NV சாப்பிட மாட்டார், மற்ற நாள் எல்லாம் NV சாப்பிடுவார். NVனா கறி முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட மாட்டார், ஒன்லி மீன் மட்டும்
விரால் மீன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கே இருந்தாலும் நான் ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு பையனை போட்டு போடா எங்கே விரால் மீன் கிடையாது வாங்கிட்டு வர சொல்லுவேன். விரால் மீன் அவர் உயிர் சார். அவரோட அந்த டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ சினிமாவில் இருக்கும்போது ஒரு ரொட்டீன் இருந்திருக்கும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கிட்டு படமும் நடிச்சிட்டு இருக்கணும், அரசியல் கட்சியும் பார்க்கணும். அந்த காலையில் ஏந்திரிக்கிறதுலேருந்து நைட் அவரோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? டென்ஷன் தான் சார். பயங்கர டென்ஷன். இந்த பஞ்சாயத்து இந்த கட்சிக்காரங்க பஞ்சாயத்து பெருமையா ஒய்ஃப் சண்டை, மாமியார் சண்டை, அண்ணன் சண்டை, பங்காளி சண்டை, இந்த சண்டையே அவர் பாதி போயிடும். அவரே கொஞ்சம் டென்ஷனு. இதில் வந்து இது கொண்டு அப்பப்போ சேர்ப்பாங்க. சேர்த்தனா என்ன ஆகும்? டிஸ்கஷன் பார்க்கணும், கதையை இதை பார்க்கணும், படத்தை பார்க்கணும், இதையும் பார்க்கணும், கட்சியும் பார்க்கணும், கட்சி மீட்டிங் போகணும், ஊர்களுக்கு போகணும், வீட்டையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்ல சார். அப்போ என்ன பண்ண முடியும்? அது மூளையை இவ்வளோ தான் சார் பண்ண முடியும். நைட்டு படுத்து 12 1 மணி ஆகிடும். காலையில் 5 மணிக்கு எழுந்துட்டு வாக்கிங் போவார், எக்ஸசைஸ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். இந்த உடம்பு முடியலன்னு ஆரம்பிச்சது தான் சார் எக்ஸசைஸ் பண்ணல, வாக்கிங்லாம் போகல. காலையில் 3:30 மணிலாம் எழுந்தாருன்னா தலைப்பா கட்டிக்குவார், ஷார்ட்ஸை போட்டு தான் அம்மான்னு போயிட்டே இருப்பார். யாருன்னே தெரியாது. கூட நாங்கள் ஒரு 2 3 பேர் அப்படியே கூட போவோங்க. அவ்வளோதான். போயிட்டு வந்தோடனே அப்படியே குளிச்சுட்டு ரெடியாகி மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருவார். எங்கேயுமே சார் சிட்டியில் ஷூட்டிங் இருந்தாலும் 7 7:30 மணிலாம் வந்துடுவார். அவுட்டரில் போனாலும் நம்ம 7 மணிக்கு சொன்னால் 6 மணிக்கு வந்து உட்காந்துருவார். அவருக்கண்டா எல்லோரும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ கேப்டன் வந்து உட்காந்துறாரு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் தூக்கி வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்டர் வருவாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டில் மிஸ் ஆவாங்க. இப்போ மனைவி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் வீட்லேயும் இருப்பீங்க, இங்கே ஆஃபீஸ்லேயும் இருப்பீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பீங்க. நம்மலாம் ஒரு வாழ்க்கையை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் பிரச்சனை. இவர் அரசியல் வாழ்க்கை பார்க்கணும், சினிமாவில் எல்லாத்து பிரச்சனையும் கேட்பார். இதெல்லாம் என்னைக்காவது ஷேர் பண்ணுவாரா? என்னடா இவ்வளோ பிரச்சனை? இல்லை, அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்க மாட்டார் சார். எது இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார், ஓப்பனாக சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நடந்தது மேட்ரு நாளைக்கு காலை ஒப்படைச்சுவார். யார்கிட்ட அவர் சொல்லணும் அவர்கிட்ட. ஒன்றும் இல்லை சார், விளையாடுவார் சார் ஸ்பாட்டில். இப்போது ராஜேந்திரா தண்ணி கேட்பார். தண்ணி கொண்டாந்து கேப்டன் கிட்ட சொல்லி தண்ணி பாட்டில் குடிப்பார், இல்லை டம்ளர் ஊற்றி கொடுப்போம். அந்த தண்ணி டம்ளர் வாங்கி வச்சு பேசினே இருப்பார். டக்குன்னு ஒருத்தர் மேலே ஊற்றிட்டு டம்ளர் எங்கிட்ட கொடுத்துருவார். அவன் திரும்பினான்னா என்ன கையில் நம்ம கையில் தான் டம்ளர் இருக்கும், மோஸ்ட்லி பறிப்பான். ஒரு மேனேஜர்னால மரியாதையாக போகிறான், இல்லை வேறு வச்சுங்களேன் திட்டுவான். இவர் சிரிப்பார். அதுபோல் இன்னொரு ஒன்று சொல்லக்கூடாது. அதில் வந்து என்ன பண்ணுவார், பண்ணிட்டு கையில் கொடுப்பாரு, நாங்கள் வச்சுருப்போம். கரெக்டாக வந்தோடனே அதை வாங்கி அப்படியே கையில் அமிக்கிடுவார். அமிட்டான்னு வச்சிங்களேன் அவன் கத்துவான், நம்ம தான் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி விளையாட்டு தான் சார். விளையாட்டில் நம்பர் 1 சார். இன்றைக்கி அந்த விளையாட்டு புத்தி எங்களுக்கு இருக்குது சார். அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தில் அது ஒன்று. இன்றைக்கி எங்கள் ஷூட்டிங்கில் நான் எதாவது ஷூட்டிங் பண்ணோம், அந்த ஷூட்டிங்கில் அந்த விளையாட்டு முகம் சிரிச்ச முகத்தோடு நான் வேலை பண்ணுவேன். உம்முன்னு வச்சு வேலை பிடிக்காது. அவர் சிரிச்சிங்க ஜாலியாக ஒர்க் பண்ணோம். டென்ஷன். இந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறவர் என்னைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நான் விஜயகாந்த் அவர்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு மொமெண்ட் ஏதாவது இருக்குது? என்ன சமைச்ச படம் சார். என்ன சமைச்ச படத்தில் சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். சிவசங்கர் டான்ஸ் மாஸ்டர் பொள்ளாச்சியில் போயிட்டுருக்கு. நானும் கேமராமேன் ராஜராஜ் சாரும் பாத்ரூம் போனோம் சார். அப்போ தண்ணி ஓரம் ஆறு ஓரத்தில் போயிட்டுருக்கும்போது யானை வந்துடுச்சு. எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊருக்காரன் சொல்கிறான் யானை வருதுன்னா. பார்த்தா யானை வந்துச்சு. ராஜா சார் ஓட்டார். நான் அப்படியே பாரமலேருந்து கீழே தண்ணியில் விழுந்தேன் சார். விழுந்து சீசி அடுக்கு எல்லாம் தொடச்சி நனைஞ்சிச்சு எல்லாமே. போகிற கேப்டனும் ரேவதி மேடம் வீந்து சீக்கிறாங்க. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த யானை இந்த பக்கம் வந்துடும் சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் எட்ட போயிட்டாங்க. அந்த டைமில் ஏன்டா ஒரு யானை வரத்து தெரியாமடா தண்ணி விழுவேன்னு கேட்டார். அது நான் பண்ணலண்ணா, இவர் தான் பண்ணார், கேப்டன் தான் பண்ணார், கேமராமேன் தான் பண்ணார். கேமராமேன் சொல்லாமல் இருந்தாலும் நான் தெரிஞ்சிருக்காது. நான் அப்படியே கேட்டால் நாங்கள் வந்துட்டுருப்போம். யானை வந்துச்சான்னு சொன்னேன். நான் பயந்து பார்மல் உட்காந்து இல்லையா அப்படி சாஞ்சிட்டேன் கீழே தண்ணி. அது ஒரு முறை அவர் திட்டி காமெடி கோபமாக திட்டினார். கொஞ்சம் பார்த்துக்கிடாதம்மா, இப்போ தலையில் அடிபட்டு என்ன இருக்கும், கஷ்டம் இல்லையா, பார்த்துக்கோ. ஆனால் நீ இப்படி இரு, எல்லாத்தையுமே ஒரு வெம்பிலி இருக்காது, கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்வார். கருத்தும் சொல்லுவார். ஏதாவது ஒரு டைமில் அவர் ரொம்ப கோவப்பட்டு அடக்க முடியாத கோவத்தில் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? அந்த சமயத்தில் அவர் எப்படி பிஹேவ்? ஆமாம் சார், உளவுத்துறைங்கிற படம் சார், வைகை டேமில் ஷூட்டிங் சார். அப்போ சுப்பையா, எஸ்கே சுப்பையா மேனேஜர் இருக்கார், நான் அப்போ ஐயப்பன் மாலை போட்டிருந்தேன். நான் அப்போ ஷூட்டிங்கில் வந்து எனக்கு வைகை டேமில் பக்கத்தில் உசிலாம்பட்டியில் ஷூட்டிங், ஹெலிகாப்டரு ட்ரெயின்லாம் வச்சு ஃபைட் எடுத்துகிட்ருக்கோம். அதுங்க ஷிஃப்டிங் வைகை டேமில். அப்போ இந்த டெக்கு வரும் சார், சிடி போட்டு பார்க்குற, இந்த கேசட்டு போட்டு பார்க்குற
அது ஷாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊரில் வந்து வில்லேஜ் இல்லையா, எல்லாம் கேட்டால் தேனியில் இருக்குது, ரசிகமன்ற தலைவர் வீட்டில் இருக்குது சொன்னோன்னே, நான் இங்கேருந்து ஷிஃப்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டேன் சார். சொல்லிட்டு போயிட்டு அந்த டெக் ஏற்றுறதுக்குள்ளே இங்கே ஷூட்டிங்கில் எல்லாம் லைட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் கேப்டன் வரல. போய் கேட்குறேன் கேப்டன் மழை இட்டியும் வருது சார். அப்போ போயிட்டு ரூமில் போனால் கேப்டன் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. லிங்கியில் தான் இருக்கார். என்ன கேப்டன் ஷூட்டிங் இருக்குது நீங்கள் மாட்டேன்னு யாரா சொன்னதுன்னாரு. அப்போது பயங்கர கோவம் வந்துச்சு. ஒரு மேக்கப் மேன் சொல்லிட்டு போனேன் ராஜுக்கிட்ட, என்னடா சொல்லிடுண்ணே, சொல்லடா சொல்லிட்டு உடனே ரெடியாகி வந்துட்டார். வந்து நிற்கிறாரு, மழை பிடிச்சிச்சு சார், அடி பின்னுது. நான் ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா கொடுத்து அந்த குடை வாங்கி சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவர் என்ன பண்ணார், 1000 ரூபாய்க்கு குடை வாங்காமல் வெறும் 6 குடை மட்டும் வாங்கிட்டு கொண்டு வீட்டில் கொடுத்துட்டாரு. அவர் பேர் சொல்லலை, வாங்கி கொடுத்துட்டாரு. நான் 1000 ரூபாய்க்கு குடை வாங்கியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். பார்த்தா குடை இல்லை, அப்போ லைட்டில் நனையுது. அந்த டிங்ஸ் ஆகிட்டார். ராஜேந்திரன் எங்கே கூப்பிடுனாரு, மாலை போட்டுட்ருக்கேன். அப்போ அந்த படத்தில் ஜிப்ஸி ஒன்று ஓடும், அந்த ஜிப்ஸியில் உட்காந்துட்ருக்கேன் மழையில். கேப்டன் கூப்பிட்றேன்னு சொன்னிட்டு போனால் படார் அடிச்சிட்டா சார் என்ன. அப்போ தான் அந்த தான் ஃபஸ்ட்டு ப்ராமிஸாக எனக்கு இது வரைக்கும் அவர்கிட்ட நான் அடி வாங்கினதில்லை. இந்த மழைனால் அவ்வளோ கோவப்பட்டு அடிச்சிட்டார் சொல்லிட்டு நான் கோவப்பட்டு கிளம்பிட்டேன் சார். ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சு. கிளம்பிட்டேன். ரூமில் போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். பஸ்ஸில் போகிறதுக்கு பஸ்ஸு கேட்குறேன், பஸ்ஸு இல்லை சார். அப்போது பைகை டேமில் பஸ்ஸு இல்லை, காலையில் தான் பஸ்ஸுன்ட்டாங்க. அப்போ அது நேரத்தில் எடுத்து வச்சு கொடுத்தனால வெங்கடேசன் ஒரு அசிஸ்டண்ட்டு கேப்டன் கூட இருப்பாப்புல, வெங்கடேசன் சேகர்னு அவர் வந்தாப்புல. நான் என்ன உங்களை கூப்பிட்றாப்புல கேப்டன், ஏன் மறுபடியும் அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை என்ன நீங்கள் என்ன கூப்பிட்றான்னு போனேன் சார். இது உண்மை சார், சத்தியமாக நடந்த மேட்ருது. ரூமுக்கு போனேன், அப்படியே கட்டி பிடிச்சி அழுவா சார். என்னை பிடிச்சி, தப்பு பண்ணிட்டு ராஜேந்திரா, தெரியாமல் அடிச்சிட்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த ஸ்பாட்டில் அடிச்சது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் யூனிட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் மேலே இருக்காங்க. அவங்க எதிர்க்கு அடிச்சிட்டா அப்புறம் அவங்களை எப்படி நான் வேலை வாங்குறது? அந்த கோவத்தில் நான் என்ன பண்ணேன், சரி என்ன விடுங்கண்ணே, இல்லைடா சைடான்றாரு. அழுவார், தண்ணிலேருந்து தனதானு வருது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விட்டுட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் ரெடி ஆகிட்டேன். இது யாரோ ராவுத் சாருக்கு ஃபோன் பண்ணி வேறு அடிச்சார், ராஜேந்திரன் ரெடி ஆகிட்டான், கோவத்தில் ஊருக்கு போகிறேன்றான்னு. ஆனால் உடனே என்ன பண்ணார், இப்ரான் டிக்கெட்டை போட்டு அங்கே வந்துட்டார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். நானும் போல அங்கே தான் இருக்கேன். அப்புறம் இப்ரானை கூப்பிட்டு, என்னடா அஷ்டாடா விடுறா, அவன் பற்றி தெரியுமாடா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் என் மேலே தப்பு இருந்தால் பரவாயில்ல, நான் காசு கொடுத்து அனுப்பிச்சேன், கொடை வாங்கி வந்த வேறு ஒருத்தர், கடைசியில் நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்ன அடிச்சிட்டேண்ணா, கூப்பிட்டு கூட கேட்கலண்ணே அப்படின்னா. சரி பேசலாம் சொல்லிட்டு ட்ரெயினில் ஃபைட்டு போயிட்டுருக்கு. அப்போ கூப்பிட்டு ராவுத்தர் சார், நான் கேப்டன் எல்லாம் ஒன்றா எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அப்போது என்னடா கோவமாக அணையலை அவனுக்கு, கோவமாக இருக்கான், என்னடா அவனு என்ன ஒன்னாச்சா, நீ தாங்க மாட்டியா, மறக்க மாட்டியா, அஷ்டம் தேவை அஷ்டம், இப்போ நான் தான் நைட்டே சாரி கேட்டேன் அப்படின்னாரு. சாரி நம்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் அவர் கேட்டார், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இப்ரான் என்ன பண்ணார், சரி விட்றா பண்ணுறா, நமக்கு கேப்டன் தானே. நான் நினச்சேன் அப்புறம் அண்ணன் தானே, எனக்குன்னா மாலை போட்டு அடிச்சிட்டான்றது ஒரு ஃபீலிங்கு, அது இல்லாமல் எல்லாரும் எதுக்கும் அடிச்சிட்டாருன்றது ஒரு ஃபீலிங். அதான் அவர்கிட்ட நான் இத்தனை வருஷத்தில் மாலை போட்டிருக்கும்போது அடி வாங்கினது அவர்கிட்ட ஒரே ஒரு முறை தான். எப்பயுமே ராஜேந்திரா வாடா அண்ணன் தான் கூடுவார், பேசுவார், என்ன தேவையோ நம்மகிட்ட பேசுவார், அவ்வளோதான். ரொம்பவும் அவர்கிட்ட கேப்டன் ரொம்பவும் நான் வச்சுக்க மாட்டேன். இப்ரான்கிட்டே என்ன நினைப்போம், பேசுவார், வந்துடுவோம். சில பேர் போய் பேசிட்டு அடி வாங்கி வந்துடுவாங்க. ஏதாவது பேசி எதாவது பண்ணும்போது கோவம் வந்து டப்புன்னு அடிச்சுடுவாங்க, அடி வாங்கி வந்துடுவாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கிட்ட கேட்பேன், கேப்டன் கொடுத்துருவார், ராவுத்தரும் கொடுத்துருவார். நீ இது பண்ணுப்பா செஞ்சுப்பா பார்த்து பண்ணுறாரு. எந்த பிரச்சனை இல்லை சார். 2 பேரும் அவ்வளோ பணம் இவ்வளோ ஆகணும்னு கேட்டால் இப்ரான் சொன்னால் உடனே அவர் ரெடி பண்ணிட்டுவார். கேப்டனும் அதை ஏன் அவ்வளோ செலவாகுது, அவரும் ப்ரொடியூசர் தானே, அவரும் கேட்க மாட்டார். இந்த படம் நல்லா வரணும், எனக்கு ராவும் பகலுமா எனக்கு வேலை ஒர்க் நடக்கணும். அவருக்கு அதான் சார். சாங்குன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது சார், ஃபைட்டுன்னா காமெடியாக இருப்பார் சார். கேப்டன்கிட்ட ஃபைட்டுன்னா நீங்கள் 1 மாதத்தோட ஃபைட் எடுங்க, அதை பற்றி டென்ஷனே ஆக மாட்டார். சாங்குன்னு சொல்லுங்கள், உடனே பேசலாம் மாறிடும், டென்ஷனாக இருப்பார். சாங்குன்னா அவர் பிடிக்காது சார். டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் அவர் அடிக்கிறீங்களா, எங்கே அப்படிலாம் ஏறி அடிக்கிறேன் எப்படின்னா. இது கருப்புலா படம் சார், கோவாவில் பண்ணுறோம். ராவுத்தர் பிஸா அதான் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் வச்சு பண்ணுறோம். ஹெலிகாப்டரில் ஒரிஜினலாகவே
ஒரு பக்கம் இந்த கிரேன் குண்டு இருக்கும், அதை கட்டிட்டு இந்த பக்கம் அவரை வச்சு கட்டி தொங்க விட்டு ஷார்ட் சார். நான் எவ்வளோ சொன்னேன் டைரக்டரு கிட்ட சொல்கிறேன், ஃபைட்டு மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் கிட்ட சொல்கிறேன், இல்லை நான் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டாரு. கேட்கவே இல்லை. கட்டி ஷார்ட்டு ஒரு 4 ஷாட் ஒன் மோர் அடிக்கிறாங்க. இறங்கும் போது இந்த டெஸ்ட்டு பறக்கல சார், அது பறந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு அலர்ஜி ஆயிடுச்சு. 3 மாதம் டப்பிங் பண்ணல சார் அந்த படம். பேச முடியல கேப்டன், எல்லாரும் பேசிட்டாங்க. 3 மாதம் அவருக்கு கரெக்டாக கிளியர் ஆன பிறகு தான் டப்பிங் பண்ணோம். அதனால் கொஞ்சம் டிலே. தைரியமானவர் சார். அந்த ஹெலிகாப்டரில் எவரோ இந்திய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பண்ணி ஆக்ஷன் ஆகி இதாக இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இது இப்ரானுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களும் அறிவு இருக்காடா, இது மாதிரி பண்ணலாமாடா, எத்தனையோ முறை சொல்லிட்டுருக்கேன், அவனால் ஒரு 100 குடும்பம் பயிர்க்குதுடா, என்ன ஆகிட போகுதுடா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி உயிரை வாங்கன்னு ஃபோன் பண்ணாருன்னா சத்தம் போடுவார். அந்த மாதிரி இவர் தைரியமாக எங்கே என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓகே ரெடின்றார். இந்த கீப்புன்றது கட்டையா ரோப் கட்டே அங்கே ரெடி, அங்கே குதிக்கணுமா ரெடி, எல்லாத்துக்குமே சார். மேக்ஸிமம் டூப்பு போட மாட்டேன் சார். கேப்டன் தெரியும் டூப் போட்டுன்னு பார்க்கல. சில ஆர்டிஸ்டில் பார்த்துருக்கேன், சும்மா அடிக்கிறது கூட கைதாக இருக்கும், மற்றதெல்லாம் டூப்பாக தான் இருக்கும். ஆனால் இவர் கடைசி படம் வரைக்கும் அவர் டூப்புன்றது ஃபைட்டில் வைக்க மாட்டேன் சார். இவ்வளோ வருஷம் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க, அவர் எப்படிப்பட்டவர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக எப்போ அவரை நீங்கள் பார்த்தீங்க? கடைசியாக வந்து ஒரு 6 மாதம் இருக்குது சார். 6 மாதத்துக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனேன். அப்போ அவர் ரொம்ப மோசமான ஒரு ஆமாம் சார், உடல்நிலையில் இருந்தார். ஆமாம், பேச அந்த முடியல. நிலைமையில பார்க்க அப்போ சுதீஷ் சார் பக்கத்தில் இருந்தார். போனேன், ராஜேந்திரன் வந்திருக்காரு சொன்னார். அப்போ தான் வாடா ராஜேந்திரன் கூப்பிட்டாரு. பேச முடியல, வாடா ராஜேந்திரா அப்படின்னாரு. கையை பிடிக்கிறேன், அந்த கை வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு சார். எனக்கு இப்படி பிடிக்க முடியாது கையை, அந்த மாதிரி இருக்கும். கை பிடிக்கினா ரொம்ப சின்னதாக போச்சு. ஒன்றும் இல்லைடா, பேச முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே தைரியமாக எங்களுக்கு சொல்கிறார். நான் அழுதுட்டுருக்கேன், அப்படி தண்ணி வருது, பேச முடியல அவர்கிட்ட. சரி கேப்டன், ஒன்றும் இல்லை கேப்டன், நீங்கள் வந்துடுவீங்க கேப்டன், பேசுவீங்க தான் கேப்டன் அப்படின்றார். அப்போது கொஞ்சமாக தான் சுமாராக தான் பேசுகிறார், ரொம்ப அவ்வளோலாம் எப்படி டேய் ரேதுரா அப்படின்ற ஒரு அப்படிதான்றார். அந்த இதுக்கும் அப்போக்கு பார்த்த கேப்டனுக்கும் இந்த கேப்டனுக்கு எனக்கு அந்த மாதிரி இது மேக்ஸிமம் வந்து இப்போ கூட மாலை கேட்டுட்டு நான் போயிருப்பேன் சார். போனால் என்னால் தாங்க முடியாது சார். மாலை கழிச்சு நான் ஹார்ட் ப்ராப்ளம், அது ஏதோ ஆச்சுன்னா நம்ம குடும்பம் இருக்குது பார்த்துவாங்க, இருந்தாலும் நம்ம குடும்பம் இருக்க நம்ம பார்க்கணும். அதனாலே எல்லாம் பயப்படுறாங்க, போகாதீங்க. நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எப்படி இருக்குன்னா அது கடவுள் தான் சார் தெரியும். அவர் கடவுளாக ஆகிட்டார். அவருக்கு தெரியும் ராஜேந்திரன் ஏன் வரல அப்படின்னு அவருக்கு தெரியும். மற்றவங்க பற்றி கவலை இல்லை, எனக்கு கேப்டன் தான். கேப்டன்கிட்ட எப்படி நான் சேர்ந்தோன்னா அன்றைக்கி வந்து கடைசி வரைக்கும் கேப்டன் தான் பார்த்தேன். ராவுத்தர் சார் தான் பார்த்தேன். 2 பேரும் 2 கண்கள் தான். அதில் வந்து நான் இதே ஒரு பிரச்சனையில் நான் ஒரு கண்ணை குத்திக்கிட்டு பண்ணேன்னு கேட்டேன். ராவுத் சாரும் விஜயகாந்த் சாரும் பிரிஞ்சு சிம்மாசனம் வல்லரசுன்னு ஒரு படம் போது இப்போ டைரக்டர் வந்தார் இல்லையா, அந்த டைரக்டரு வல்லரசு படத்தில் ஒர்க் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு ராவுத் சார் திட்டார், நீ போடியா எப்படின்னு. அப்போ கேட்டேங்க இப்ரான், அவர் ஒரு கண்ணை குத்தி சொல்கிறீங்களான்னு கேட்டேன். எப்படி சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் ஒன்று, உங்களுக்குள்ளே ஆயிருக்கலாம், நாங்கள் அப்படி கிடையாதுண்ணே, அவர்கிட்டையும் பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறேண்ணே, எப்படிண்ணே அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியே ஒரு மாதிரி பேசலை என்கிட்ட அப்படி இருந்தார். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குது சார். சொல்லப்போனால் ஒரு நாள் பார்த்தா சார் இது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் கேட்கும்போது எங்களுக்குமே அந்த எமோஷன் இருந்தது. ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும். நன்றி சார். கேப்டன் என்றைக்குமே வந்து எங்கள் கூட தான் இருப்பார். அவர் எங்கள் கூடயே இருந்து இன்னும் எங்களுக்கு தெரியாத வழி காமிச்சு நடத்துவார். அவர் தெய்வமாக வந்து கூட எங்களுக்கு வந்து அது செய்யணும், பண்ணணும். எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.